வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல 9வது மேட்சான பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே உங்களுக்காகவே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிபிஎலுக்கு நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக முக்கியமான மேட்சஸ்க்குலாம் பிபிஎல்ல ஒரு 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 100 ரூபாய் கேஷ் போனஸ் கிடைக்கும். அது போக அந்த ஃப்ரீயான என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்ல வந்து நீங்க வந்து பிளே பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமா ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு டைம் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு ஆப்பா இருக்கும். இப்போ வந்து பிச் ரிப்போர்ட் பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட ஃபைனல் டீம் அது வந்து கேவலமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 6 மேட்சாவே வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. முதல் மேட்ச் பிபிஎல் ஸ்டார்ட் ஆன முதல் மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை அல்ட்ரா கிளீன் ஷீட் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லா மேட்சுமே ஒரு 2 மேட்ச் மட்டும் ஆவரேஜ் ரிசல்ட் கிடைச்சது. மீதி எல்லாமே கேவலமா தான் நான் தோத்துட்டு இருக்கேன். இதுல எனக்கு சொல்றதுல நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கே தெரியும், நல்லா பாக்குற எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்றது ஓரளவுக்கு கரெக்டாவே ப்ரெடிக்ட் பண்றோம். ஆனா ஃபைனல் டீம்ல கடைசி நிமிஷத்துல என்னால வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது இவனுக்கு போல அப்படின்னு நம்ம வந்து குழம்பி போயிடுறேன் நானே. ஸோ அதனால நீங்களும் உங்களுடைய டீம்ஸை வந்து கொஞ்சம் குழம்பாம உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி செட் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு வியூல ஒண்ணு சொல்றேன்னா அதை எடுத்துக்கோங்க, பட் அதே ஃபுல்லா ஃபாலோ பண்ணாதீங்க. ஓரளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு சில சேஞ்ச் இருக்கும்ல, அதையும் சேஞ்ச் பண்ணி ஓனா பிளே பண்ணுங்க. அப்பதான் இன்னும் உங்களுக்கு வந்து வின்னிங் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால நீங்களும் கொஞ்சம் ஓன் டீம் போட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டீம் வந்து கொஞ்சம் தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அதை அப்படியே வண்டியை வந்து திருப்பி வெற்றியை நோக்கி மாற்றுவோம் இந்த வரக்கூடிய நாட்கள்ல. அது மட்டும் இல்லாம 23ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு 24, 25 கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால 2 நாள் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு மேட்ச் வந்து கிடையாது, பெருசா கிடையாது. அதனால அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து கம்பேக் 26ஆம் தேதி வரும்போது நல்ல டீம்ஸோட வருவோம். நல்லா இன்னமும் வந்து வின்னிங் ட்ராக்ல வருவோம். நல்லா வின் பண்ணிட்டு இருந்ததுதான். இப்போ வந்து கொஞ்சம் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கும், பட் பரவாயில்ல, கண்டிப்பா வந்து வின் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பிரிஸ்பன்ல நடக்கு. பிரிஸ்பன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிரிஸ்பன் ஏரியால ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மழை தான். ஸோ ஃபுல்லா அந்த சைடு ஃபுல்லாவே வந்து மழை தான் பெய்யுது. நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் கூட வந்து கேன்சல் ஆயிடுச்சு மழையினால. வந்து ஈஸியா இந்தியாவுக்கு லக் அடிச்சிருச்சு. இல்லைன்னா ஆஸ்திரேலியா கண்டிப்பா அந்த டெஸ்ட்டை வின் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏதோ மழையினால இந்தியாவுக்கு வந்து சாதகமா போச்சு. அதனால ஓவர் காட் கண்டிஷன் வந்து இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்றாங்க. அது எந்த லெவலுக்கு இந்த மேட்சை பாதிக்கும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே போல இன்னொரு பிளஸ் என்னன்னா, இந்த மாதிரி மேட்சஸ்ல வந்து பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஒருவேளை மேட்சை வந்து ஓவர் கம்மி பண்ணி கூட நடத்தலாம். அப்படி கம்மி பண்ணி நடத்துனாங்கன்னா டாப் ஆர்டர்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம் செட் பண்றதுல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இந்த ஒரு மேட்ச் மட்டும். ஏன்னா பிரிஸ்பன்ல நடக்கிறதுனால. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், பிச் வந்து என்ன மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கீங்க, என்ன மாதிரி இருக்கும், எதுக்கு விக்கெட்ஸ் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். பட் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 4 மேட்ச் நடந்தது. அந்த 4 மேட்சை வந்து நம்ம வந்து பார்க்கலாமா? பிபிஎல் ரிசல்ட்டை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு இடையில இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு, பட் நம்ம பிபிஎல் ரிசல்ட்டை மட்டும் பார்ப்போம். பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் அடிலைட். இந்த மேட்ச் வந்து நமக்கு வந்து ஒரு கணிசமான ஸ்கோர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் 8 விக்கெட் எடுத்தா ஸ்பின்னர்ஸ் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. பிரிஸ்பன் ஹீட் வந்து இந்த ஹோம்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க வித் 103 ரன் வித்தியாசத்துல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் சிட்னி தண்டர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரிஸ்பன் ஹீட் வந்து 15 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இருக்கிறாங்க. ஃபாஸ்ட் 13னா ஸ்பின்னர் 5 விக்கெட் அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஹீட் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பிரிஸ்பன் ஹீட் தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரிஸ்பன் ஹீட் வந்து வெறும் 132 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனா ஹோபர்ட்டால அதவே அடிக்க முடியல. 1 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க டிஎல்எஸ் முறையில. 13 விக்கெட் ஃபாஸ்ட் அண்ட் 2 விக்கெட் வந்து ஸ்பின்னர். இந்த மேட்ச்லயும் ஹீட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஹோம் பிச்சில். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்து ஹீட் வெர்சஸ் பெர்த்.
191 ரன் வந்து பிரிஸ்பன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பெர்த்தால 168 தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. 23 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் 12, ஸ்பின்னர் 3 அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பிரிஸ்பன் ஹீட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்கு நான் இந்த ஹீட் ஃபர்ஸ்ட்னு போட்டேன்னா, இதுல வந்து லாஸ்ட் இயர்ல அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல அவங்க தோக்கவே இல்லை. 4 மேட்ச் பிரிஸ்பன் ஹீட், பிரிஸ்பன் ஹீட், பிரிஸ்பன் ஹீட், பிரிஸ்பன் ஹீட் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல 4மே அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா மேட்சுமே வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பின்னருக்கு இந்த மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் வித்தியாசங்கள் இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட் வித்தியாசம் இருக்கு. இந்த மேட்ச்ல 11 விக்கெட் வித்தியாசம் இருக்கு. இந்த மேட்ச்லயும் ஒரு 9 விக்கெட் வந்து வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு வித்தியாசங்கள் இருக்கு. இருந்தாலும் ஃபாஸ்ட் நிறைய விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா, லாஸ்ட் இயர் இருந்த பிரிஸ்பன் ஹீட் டீம் வந்து இந்த வருஷம் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்பென்னர் ஜான்சன்லாம் இல்லைங்கிறதுனால முன்ரோ இறக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இன்னைக்கு வந்து ஆடக்கூடிய டீம் வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறதுனால இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டோட்டலா 4 மேட்ச் நடந்திருக்கு. 4மே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 2025 பிபிஎல்ல நீங்க போய் பாருங்க, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. நான் இது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மேட்ச் மட்டும்தான் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. மீதி எல்லாமே பேட்டிங் செகண்ட் பண்ண டீம். ஆனா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அது கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. 0ல இருந்து 150க்குள்ள 3 இன்னிங்ஸ், 150 to 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், நமக்கு 70 to 89க்குள்ள ஒரு இன்னிங்ஸ், 90+ வந்து 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் பிரிஸ்பன் ஹீட் 214 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 111 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரா 150ல இருந்து 170 தான் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 2 டீமோட பிளேயர்ஸ் எப்படிலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நடந்த ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஜாக்வுட் 27 ரன்னு, அடுத்து ஜிம்மி பீர்சன் என்னுடைய தலைவன் 72 ரன்னு, மேட் ரென்சா 18 ரன்னு, மேக்ஸ் பிரையன் 36 ரன்னு, டேனியல் ட்ரூ வந்து லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன் அவருக்கு கிடைக்கல, அதோட மேட்ச் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பால் வால்டர் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட்டு. வில் பிரஸ்விஸ்டேஜ் அடுத்து அவர் வந்து 1 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. சேவியர் பேர்க்லெட் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட். டாம் வைட்னி 3 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். மிச்சல் ஸ்வீப்சன் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். அடுத்து மேத்யூ ஹூக்மன் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேத்யூ ஷாட் 2 மேட்ச்லயும் ரன்ஸ் கம்மியா எடுத்தாலும் முதல் மேட்ச் வந்து 1 விக்கெட்டும், இரண்டாவது மேட்ச் வந்து 2 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. ஜாக் வெதர்லாண்ட் 40-11. அடுத்து ஷாட் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு, 60 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து ஒல்லி போப் வந்து 8 ரன் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அலெக்ஸ் ரோஸ் 22-35. ஜிம்மி ஓவர்டன் 45 ரன் 2 விக்கெட்டு. ரெண்டாவது மேட்ச்ல 6 ரன் பிளஸ் 2 விக்கெட்டு. பேஸ்லி வந்து 31 ரன் முதல் மேட்ச்ல, ரெண்டாவது மேட்ச்ல 16 ரன். ஓவர் எதுவும் பெருசா போடல. அடுத்து ஸ்காட் வந்து 1 ஓவர் மட்டும் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணாரு. டோரன்டன் 2 விக்கெட் முதல் மேட்ச்ல, ரெண்டாவது மேட்ச்ல 1 விக்கெட். கெமரன் பாய்ஸ் முதல் மேட்ச்லயும் 1 விக்கெட், ரெண்டாவது மேட்ச்லயும் 1 விக்கெட். போப் வந்து முதல் மேட்ச்ல 1 விக்கெட், ரெண்டாவது மேட்ச்ல 3 விக்கெட். முதல் மேட்ச்ல அவரால் தான் தோத்தாங்க, ரெண்டாவது மேட்ச்ல அவரால் தான் வின் பண்ணாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எப்படிலாம் அவங்க வந்து ஸ்கோர் கார்டு வந்து இந்த பிபிஎல் சீசன்ல ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரிஸ்பன் ஹீட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கம்பேர் டு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து இந்த டீம் வந்து வீக் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கு ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து 1 by 1 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது, பேட்டிங் ஆப்ஷனை பார்க்காம பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்க்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் 5 பேரை வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னாலே பேட்டிங் ஆப்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னா யாரு அந்த 1 to 4 பவர் பிளேல அட்டாக் பண்றா அப்படின்னா, சேவியர் பேர்க்லெட்டும் வைட்னி தான் வந்து இனிஷியல்ல வந்து, அதாவது அந்த பவர் பிளேல வந்து அட்டாக் பண்றா. மிடில்ல யார் அட்டாக் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீப்சன், ஹூக்மன். இவங்க 2 பேருமே ஸ்பின்னர்ஸ். இவங்களுடைய 8 ஓவர் வந்து அந்த மிடில்ல தான் அட்டாக் பண்ணுவாங்க.
கடைசி 4 ஓவர் டெத்ல யார் அட்டாக் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து சேவியர் பார்க்லெட் வந்து 2 ஓவர் வந்து டெத்ல அவர் தான் அட்டாக் பண்றாரு. அதே போல வைட்னி வந்து 1 ஓவர் அட்டாக் பண்றாரு. இன்னும் 1 ஓவர் வந்து பிரஸ்ட்விச் நம்மளுடைய வால்டர் இருக்காரு, வால்டர் வந்து டெத்ல வந்து அட்டாக் பண்ணுவாரு 2 ஓவரோட. பார்க்லெட் 1 ஓவர், வைட்னி வந்து 1 ஓவர். கடைசி 4 ஓவர்ல வால்டர் 2 ஓவர், பார்க்லெட் 1 ஓவர், வைட்னி வந்து 1 ஓவர். 4 ஓவர் முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஏன்னா வால்டர் வந்து இனிஷியல்ல வரமாட்டாரு, பவர் பிளேக்கு அப்புறம் தான் அவர் வருவாரு. அந்த மிடில் அட்டாக் பண்றாங்களா ஸ்வீப்சன் வீக்மன் கூட சேர்ந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. கடைசியில வந்து 2 ஓவர் பவுல் பண்றாங்க. அண்ட் 6th ஆப்ஷன்ல வந்து வால்டர் தான் வந்து நமக்கு வந்து இருக்கிறாரு. ஆனா அவர் தான் 6th ஆப்ஷன்ல இருந்தாலும் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லயும் அவர் தான் வந்து இருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மினிமம் 2+ விக்கெட் யாருக்கெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். 2 விக்கெட் பிளஸ் அப்படிங்கறதுல சேவியர் பார்க்லெட் வந்து 2 விக்கெட் பிளஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைந்தது 2 அல்லது 2+ எடுக்கிறதுக்கும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இனிஷியல்லையே 1 விக்கெட் எடுத்துறாரு, கடைசி டெத்ல கூட 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நல்லா இருக்கு. அதே போல வால்டரும் வந்து நான் வந்து 2+ விக்கெட், அதாவது 2 அல்லது 2+ விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடைசி ஓவர்ல அவர் தான் பவுல் பண்றாரு. அப்படிங்கிற பட்சத்துல டெத்ல விக்கெட் விழுங்குறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த 2+ அல்லது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்த 2 பிளேயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது மினிமம் 1 அல்லது 1+ல யாரெல்லாம் வர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீப்சன் வந்து மினிமம் 1 விக்கெட், ஏன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. 24 பால்ல ஒரு நல்ல பால் வந்து கண்டிப்பா போடுவாரு. அதே போலதான் மேத்யூ ஹூக்மன் வந்து 1 விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 ஆர் 1 விக்கெட் பிளஸ் இந்த மாதிரி போட்டுருவோம். அதே போல வைட்னியும் வந்து இனிஷியல பார்க்லெட் கூட சேர்ந்து பவுல் பண்றாரு. பார்க்லெட் ஃபர்ஸ்ட் ஓவர்னா 2வது ஓவர் அவரு, இவர் 3வது ஓவர்னா 4வது ஓவர் பவுல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கடைசி டெத்ல கூட 1 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. மிடில்ல ஒரு 8வது ஓவர் 12வது ஓவருக்குள்ள 1 ஓவர் பவுல் பண்றதுனால மினிமம் 1 விக்கெட் ஆர் 1 விக்கெட் பிளஸ் அப்படிங்கறதுல இவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரஸ்ட்விச் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவுலர், நல்ல கொஞ்சம் ஆவரேஜான பிளேயர்ஸ் தான். பட் இருந்தாலும் அவரை பெருசா யாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஓவர் வந்து கம்மியா பவுல் பண்றாரு. அதிகபட்சம் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியதே 2 ஓவர் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. அப்படிங்கிறதுனால நான் அவரை வந்து பெருசா எதுவும் கண்டுக்கல. சோ இப்போ இந்த 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 1 2 3 4 5 6. இந்த 6 பவுலிங் ஆப்ஷன்ல சேஃப் வெர்சஸ் ரிஸ்க் அப்படின்னு நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். சோ சேஃப் வெர்சஸ் ரிஸ்க் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா சேஃபான ஆப்ஷன்ல யாரெல்லாம் வர்றான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்க்லெட் வந்து ஒரு சேஃபான ஒரு பிக்கா இருப்பாரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவரை வந்து 90% வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல வால்டர் வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான பிக்கா தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு பேட்டிங் அட்வான்டேஜ்னு ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பெருசா பேட்டிங் கிடைக்கலனாலும் சப்போஸ் விக்கெட் விட்டாங்க அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச் விக்கெட் விடாம வின் பண்ணாங்க, விக்கெட் விட்டா வால்டர் வந்து ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது பெரிய பூஸ்டா இருக்கும். அதனால ஒரு சேஃப் பிக்கா இருக்கும். ஒரு 70% மேல வந்து வால்டரையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீப்சனை வந்து ஒரு 50% பேர் வந்து ஸ்வீப்சனையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு இந்த 3 பேர் இருக்கிறாங்க. பார்க்லெட், ஸ்வீப்சன் அண்ட் வால்டர், இந்த 3 பேர் வந்து சேஃபா இருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டாம் வைட்னியை வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் வெறும் 20% கீழே தான் இருக்கு. அதே போல மேத்யூ ஹூக்மனை வந்து நீங்க ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா 20% கீழே தான் இருக்கிறாரு. அல்ட்ரா ரிஸ்க் ஆப்ஷன்ல வந்து பிரஸ்ட்விச் வந்து இருக்கிறாரு. ஏன்னா ரிஸ்கா வந்து அல்ட்ரா ரிஸ்கான ஆப்ஷன்ல 10% குறைவா இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிளேயரை வந்து நீங்க ஒன்லி மெகா லீக்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும், அந்த லீக்ல வேணாம். பட் நீங்க கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல போனா கண்டிப்பா மேத்யூ ஹூக்மன்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்வீப்சன் எடுத்து கொடுக்கக்கூடிய விக்கெட்டை தான் அவரும் எடுத்து கொடுக்குறாரு. அதே போல டாம் வைட்னிக்லாம் திடீர்னு இனிஷியல்ல நல்ல சப்போர்ட் கிடைச்சதுனா, ஏன்னா இந்த மாதிரி பிச்சில் இனிஷியல் ஓவர் பவுல் பண்ற பிளேயர்ஸ்க்கு வந்து விக்கெட் கிடைக்கும். ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கூட ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அதனால அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது.
இப்போ நம்ம வந்து பேட்டிங் ஆப்ஷன் போலாம். பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஓப்பனிங் ஆடக்கூடியது வுட், அடுத்து என்னுடைய தலைவன், அடுத்து வந்து மேட் ரென்சா, அடுத்து மேக்ஸ் பயண்ட், அடுத்து டேனியல் ட்ரூ, அடுத்து வால்டர். நம்ம வால்டரை பத்தி ஆல்ரெடி பார்த்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய 5 பேர்ல நம்மளும் இதே மாதிரி சேஃப் வர்சஸ் ரிஸ்க் இந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு டீம் கிடைச்சிடும். அதாவது மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி பீர்சனை வந்து கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லயும் அவர் தான் இருக்கிறாரு பெஸ்டா. ஏன்னா போப்ப கூட யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க, ஜிம்மி பீர்சனை தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் வர 70+ ரன் என் தலைமை ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. அது போக இன்னைக்கு செலக்டட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 90% மேல அவரு தான் இருக்கிறாரு. அதனால நீங்க சேஃபான பிக்கா நீங்க அவரை கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ஜாக் வுட்டையும் வுட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சேஃபான பிக்கா வச்சிருக்கிறாங்க. ஒரு 60% பேர்கிட்ட செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. அதனால நீங்களும் அவரை வந்து எடுக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சில டைம்ல அவர் வந்து பவுலிங்கும் பண்ணியிருக்கிறாரு நண்பா. ஸோ அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான். இந்த டொமஸ்டிக் மாதிரியான லீக்ல அவர் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் கிடையாது. அதனால இந்த 2 பேருமே நீங்க சேஃபா வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல போகணும் அப்படின்னா ரென்சாவை வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல கொண்டு போங்க. ஏன்னா மேட்ச் ஒரு 20-30 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதனால நீங்க கண்டிப்பா ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க வந்து ரென்சாவை வைக்கலாம். அதே போல டேனியல் ட்ரூவையும் ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 10% குறைவா தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் அவருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் மேபி எடுக்கிறதா இருந்தா நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். அது உங்களுடைய கைகளை தான் இருக்கு. பட் சேஃபா போகணும்னா வுட், ஜிம்மி பீர்சன், அடுத்து வால்டர், அதுக்கு அடுத்து பேர்க்லெட், அடுத்து ஸ்வீப்சன். இந்த 5 பேர் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. பிக் பண்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரென்சா, டேனியல் ட்ரூ, அடுத்து டாம் ஒயிட்னி, அதுக்கு அடுத்து மேத்யூ ஹூக்மன். இந்த 4 பேரையும் கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல போக்கஸ் பண்ணுங்க. ஒன்லி மெகா லீக்ல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது மேக்ஸ் பிரையண்டையும் அடுத்து வந்து பிரெஸ்ட்வேஜ். இவங்க 2 பேரையும் ஒன்லி மெகா லீக்ல மட்டும் நீங்க வந்து போக்கஸ் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும். அடுத்ததா பார்க்கக்கூடியது அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லலாம். முதல் மேட்ச் தோத்தாலும் 2வது மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் கிட்ட, ஃபர்ஸ்ட் மேட்ச் சிட்னி தண்டர் கிட்ட கடைசியில தான் மேட்சை விட்டாங்க. ஏன்னா போப்போட பாலை வச்சு கொண்டு எடுத்துட்டாரு. 32 ரன் என்னமா அடிச்சுட்டாரு ஒரு ஓவர்லயே டேனியல் சாம்ஸ். அதனால தோத்தாங்க. 2வது மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் போட்டாங்க. இப்போ இவங்க டீம்லயே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பவுலிங் ஆப்ஷனை பார்த்துடலாம். ஏன்னா பவுலிங் ஆப்ஷனை பார்த்தாதான் உங்களுக்கு வந்து எப்படி டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஆனா இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷனே டாப்ல இருக்கிறாரு மேத்யூ ஷாட். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல இருந்து 3 ஓவர் அதிகபட்சம் பவுல் பண்றாரு. விக்கெட்டும் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதனால ஒரு மஸ்ட் சேஃபான பிக்கப், ஒரு பெஸ்ட் பிக் அப்படின்னாலே இவர் தான். இந்த டீம்ல ஒரு சேஃபான பிக். ஒரு 95% மேல ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஓப்பனிங்கும் ஆடுறாரு. பட் இந்த சீசன்ல பேட்டிங் சரியா ஆடலனாலும் பவுலிங்ல முதல் மேட்ச் 1 விக்கெட், 2வது மேட்ச்ல 2 விக்கெட், ஒரு 10-15 ரன் அடிச்சு கொடுக்குறாரு. ஒரு சேஃபான பிக். அதுக்கு அடுத்தபடியா ஜிம்மி ஓவர்டனும் ஒரு சேஃபான பிக்கா இருப்பாரு. 90% மேல ட்ரை பண்ணி இருக்கிறாங்க எல்லாருமே. பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு, பவுலிங்லயும் ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துறாரு. டெத்ல வந்து அட்டாக் பண்றாரு ஜிம்மி ஓவர்டன். ஏன்னா கடைசி 4 ஓவர்ல ஜிம்மி ஓவர்டனோட பவுலிங் இருக்கு. அப்படிங்கும் போது விக்கெட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால அவரு வந்து ஒரு சேஃபான பிக்கா இருக்காரு. பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கிறாரு. முதல் மேட்ச்லாம் பேட்டிங் வந்து சூப்பரா ஆடி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியா பேஸ்லி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பெருசா பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு கொடுக்கறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் பவுல் பண்ணாரு, 2ஆம் மேட்ச் கொடுக்கல. ஆனா பேட்டிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஏன்னா ஒரு 6 விக்கெட் போன உடனே உள்ள வர்றாரு. சில டைம்ல 5 பேர் அவுட் ஆன உடனே உள்ள வந்துடுறாரு. ஆனா பவுலிங் வந்து பெருசா கொடுக்கறதுனால நான் வந்து அவரை வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல தான் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவரை வந்து வெறும் ஒரு 30% கீழே தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ஸ்காட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. ஓவர் வந்து அதிகமா கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6வது ஆப்ஷன்ல தான் நமக்கு வந்து பேஸ்லி வர்றாரு. 7th ஆப்ஷன்ல தான் நமக்கு வந்து ஸ்காட் வர்றாரு. அப்படிங்கும்போது எப்படி ஓவர் வந்து நிறைய கிடைக்கும்? அதிகபட்சம் கிடைச்சாலே 1 or 2 ஓவர் தான் அவருக்கு வந்து கிடைக்கும். அப்படிங்கும்போது விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கண்டிப்பா
ஓவர்டன் இருந்து 2+ விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஷார்ட் இருந்து மினிமம் 1 விக்கெட் பிளஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி அவங்க விக்கெட் ஒருவேளை ஷார்ட் எடுத்து கொடுக்கலனாலும் ஒரு 30-40 ரன் அடிச்சிட்டா கூட ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அதே போலதான் ஓவர்டனுக்கும். ஆனா இவங்களை வந்து நம்ம ஷுவரா சொல்ல முடியாதனால ரொம்ப ரிஸ்கான பிளேயர்ஸா தான் இவங்க இருக்கிறாங்க. வெறும் 5% கீழே தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டொரண்டன் ஒரு சேஃபான ஒரு பிளேயர். ஏன்னா கண்டிப்பா 2 விக்கெட் ஆர் 2 விக்கெட் பிளஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரிஸ்பன் ஹீட் வந்து இன்னைக்கெல்லாம் விக்கெட் விடாமலாம் ஆடிட மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டொரண்டன் இனிஷியல்ல 2 ஓவர் அட்டாக் பண்றாரு, டெத்லயும் அட்டாக் பண்றதுனால 2+ விக்கெட் எடுக்கலாம். ஒரு சேஃபான ஆப்ஷனா இருப்பாரு. ஒரு 80% மேல செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அடுத்து கேமரன் பாய்ஸ். கேமரன் பாய்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான பிளேயர். அவரை ரிஸ்கான பிளேயர்னு சொல்ல முடியாது, சேஃபான பிளேயர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான பிளேயர். ஏன்னா 50% பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் மினிமம் 1 விக்கெட் வந்து கண்டிப்பா கேரண்டி. நீங்க அவர் எடுத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் கண்டிப்பா பண்ணிடுவாரு, 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே போலதான் போப்பு வந்து ஒரு ஆவரேஜான பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவரும் வந்து சேஃப்னு சொல்ல முடியாது, அவர் எடுத்தீங்கன்னா சேஃப்னு சொல்ல முடியாது, எடுக்காம தான் ரிஸ்க்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான பிளேயர். ஒரு 40% கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் 1 விக்கெட் ஆர் 1 விக்கெட் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டியா எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயரா தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போப் வந்து 4 ஓவர், கேமரன் பாய்ஸ் 4 ஓவர், இதுல டொரண்டன் வந்து ஒரு 4 ஓவர், ஜிம்மி ஓவர்டன் வந்து ஒரு 4 ஓவர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16 ஓவர் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கக்கூடிய இந்த 2-3 பிளேயர் தான் 4 ஓவர் பவுல் பண்ணும் போது ஷார்ட்டே வந்து 3 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. மீதி இருக்கக்கூடிய 2 பேர்ல 1 ஓவர். ஸோ அதனாலதான் இவங்க 2 பேரும் ரிஸ்க்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். மீதி 3 பேர் வந்து சேஃப். ஷார்ட், ஓவர்டன், டொரண்டன் உங்களுக்கு வந்து சேஃப். ரிஸ்க் ஆவரேஜா கேமரன் பாய்ஸ் இதுல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். எத்தனை விக்கெட் ஸ்கோர் பண்ணுவாங்க கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம பேட்டிங் ஆப்ஷன் போகலாம். பேட்டிங் ஆப்ஷன் சேஃப் ஆப்ஷன்ல ஷார்ட்டை பிக் பண்ணியாச்சு. வெதர்லாண்ட் வந்து மேட்ச் 40, 2வது மேட்ச் வந்து 11 ரன் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஒரு சேஃபான பிக்கு தான் அவர் வந்து. ஏன்னா மினிமம் உங்களுக்கு இந்த மேட்ச்ல அந்த 30+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய எலிஜிபிள் இருக்கு. ஏன்னா ஒரு 20 பால் அவர் ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அதை வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா இன்னைக்கு வந்து ஷார்ட்டை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. ஆனா வெதர்லாண்டோட செலக்டட் பெர்சன்டேஜ் 50னா ஷார்ட்டோட செலக்டட் பெர்சன்டேஜ் இன்னைக்கு மேட்ச்ல 80 இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவர் எடுக்கிறது, நான் பர்சனலா ஃபீல் பண்றது ஃபிளாப். லாஸ்ட் மேட்ச் கூட அவருக்கு ஆடம் மில்லே பால்ல 3 பாலுமே அவருக்கு வந்து இந்த பேட்ல பட்டு ஸ்டெம்பில் ஜஸ்ட் மிஸ்ல தான் எல்லா பாலுமே தப்பிச்சு பின்னாடி பால் போச்சு. இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க, நமக்கு சொல்ல வராது. நம்ம மேட்ச் பார்த்ததுனால எல்லா இன்சைட் ஏஜா அந்த மாதிரி வந்து போச்சு, எல்லாமே பக்கத்துல க்ளோஸா போச்சு. ஆனா இந்த மேட்ச் வந்து ஆனா அவரை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சேஃப் நண்பா. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 90-80% இருக்கிறாரு. ஆனா நான் பர்சனலா இன்னைக்கு வந்து ஷார்ட் வந்து அந்த பிலோ 30க்குள்ளதான் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல போப்பு வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன். வெறும் 10% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாரோடைய போக்கஸ் மீதி 90% பேர் வந்து ஜிம்மி பீர்சனை போக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா போப் வந்து இப்ப ரீசெண்டா நியூசிலாந்து கூட போய் அங்க டெஸ்ட் எல்லாம் பயங்கரமா ஆடிட்டு வந்திருக்காரு. அதனால நான் கண்டிப்பா சொல்றேன் 30+ ரன் வந்து ஸ்வேரா அவரால் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். பிளஸ் விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் இருக்கு. அதனால நான் அவரை வந்து ஒரு பொதுவா அவர் வந்து ரிஸ்கான ஆப்ஷன். ஆனா நான் சொல்றேன் அவர் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன். நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா நீங்க கண்டிப்பா ஒரு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அலெக்ஸ் ரோஸ் எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் அலெக்ஸ் ரோஸ்லாம் ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து. ஏன்னா மினிமம் 30% கீழே தான் அவரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷன்ல ஷார்ட், வெதர்லாண்டு, போப்பு, ஓவர்டன், அடுத்து டொரண்டன், இந்த 5 பேர் தான் வந்து கொஞ்சம் சேஃபானதுல சொல்லியிருக்கேன். ஒரு ஆவரேஜா 2 பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் பொதுவா சேஃபா வரக்கூடியதுல எல்லாருமே ஷார்ட்டை கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. நான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து போப்பை வந்து ரிஸ்கா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்துடலாம். ஸோ உட்காந்து டபுள் ஆப்ஷன் யாருக்கு, லாஸ்ட் 5 மேட்ச்ல யாருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா டீம்ஸ் வந்து கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் டீம் வந்து நல்லா கொடுத்தோம்னா அதெல்லாம் கொண்டு வரலான் இருக்கிறேன். ஸோ ஜிம்மி பீர்சன், அடுத்து வந்து போப்பு, வெதர்லாண்ட்,
ஷார்ட், ஓவர்டன், வால்டர், கெமரன் பாய்ஸ், ஸ்வீப்சன், பேர்ட்லெட், ஒயிட்னி, அடுத்து வந்து டொரண்டன். இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெறும் 10% தான் அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வெதர்லாந்து வந்து ஒரு 50% தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ரிஸ்க். ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை மாத்தி போட்டு ஷார்ட்டை கூட எடுத்துட்டு வரக்கான டி ஷார்ட்டை கூட எடுத்துட்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா டாம் ஒயிட்னி, ஸோ இவர் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா நம்ம வந்து இறக்கியிருக்கோம். இந்த 2 பேர் தான் வந்து போப்பும் சரி டாம் ஒயிட்னியும் சரி ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா என்னோட டீம்ஸ்ல வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் மாத்தோம்னா நீங்க கண்டிப்பா மாத்தி பிளே பண்ணுங்க. இதுதான் கேப்டன் பொறுத்த வரைக்கும். மோஸ்டா கேப்டனா வந்து ஷார்ட்டை வைப்பாங்க, வைஸ் கேப்டனா ஓவர்டன், அப்படி இல்லை அப்படின்னா வால்டரையும் வீசியா ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணாலே போதும். இல்லைன்னா நீங்க பேர்ட்லெட்டை கூட கண்டிப்பா வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாம யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட்டை கேப்டனாகவும் ஓவர்டனை வந்து வைஸ் கேப்டனாகவும் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், வால்டர், பேர்ட்லெட் பிரிஸ்பன்ல இருந்து வீசியா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இந்த வருஷம் வேற முடிய போகுது. ஸோ உங்க அதிகபட்சம் இந்த வருஷத்துல நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர்ஸை கடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஸோ மறக்காம எல்லாருமே ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.